வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களை பற்றி நீங்க சமநிலையில் வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கிறீர்கள் என்றும், அனைவரையும் மதித்து நடக்கக்கூடிய நபர்கள் என்றும், எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் போலவும் அனைவருக்கும் தோன்றும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் நீங்கள் அனுபவித்த மனவேதனைகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதை நீங்கள் மட்டும்தான் உணர்ந்திருக்க முடியும். அது யாருக்கும் தெரியாது. ஏன் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட அது புரியாது. அது உங்களுடைய பெற்றோர்களிடம் கூட நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில வழிகள், சொல்ல முடியாத வழிகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து ஒரு விடுபாடானது உங்களுக்கு கிடைக்காமல் கூட இருக்கும். குறிப்பா கடந்த சில ஆண்டுகளில் இந்த ராகு கேது கிரகங்களின் இயக்கங்களானது உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகளை உருவாக்கியிருக்கும். இந்த ராகு கேது இவர்கள் இருவரும் சேர்ந்து பெரிய பெரிய பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி இருப்பார்கள். அந்த பெரிய பிரச்சனைகளை நீங்க தாண்டி வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால காண முடியும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கூட பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ராகு கேது. நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காதவராக இருந்தாலும் கூட சிலர் உறவுகள் தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது குற்றத்தை சுமத்தியிருப்பாங்க. இதற்கு காரணம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு கேது உருவாக்கக்கூடிய கர்ம சோதனைகள் தான் இதற்கு காரணமாக இருக்கும். ராகு கேது என்பது மாயை, குழப்பம், திடீர் மாற்றங்கள் ஆகியவற்றை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். கேது என்பது பிரிவு, மனவேதனை, பழைய கர்மாக்களை அனுபவிக்க செய்வது போன்ற சக்தியை கொண்ட ஒரு கிரகமாக இருக்கும். இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில காலங்களில் பயணித்ததால் பல பல மறக்க முடியாத அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கும். அப்படி ஒவ்வொரு அனுபவங்களாக நான் கூறுகிறேன். நடந்ததா நடக்கவில்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ராகு கேது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செய்த சேட்டைகள் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயங்களாக இருக்காது. நீங்கள் மிகவும் நம்பியவர்கள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகுறாங்க, எதுக்காண்டி விலகுறாங்கன்னு தெரியாமலே இருக்கும். சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு லாபத்தை பார்த்து விட்டு சென்றிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அவங்களுக்காக எவ்வளோ பணத்தை செலவழிப்பீங்க, அவங்களுக்காக எவ்வளோ உதவிகளை கூட செய்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவங்க உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை பார்த்து கொண்டுதான் பழகினார்கள் என்பது உங்களுக்கு அவர்கள் விலகி செல்லும் பொழுது மட்டுமே உங்களுக்கு புரிந்திருக்கும். சிலர் உங்களிடம் உதவி வாங்கி கொண்டு பின்னால் உங்களை குறைத்து பேசுவார்கள். சில நேரங்களில் நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு கூட கெட்ட பெயர்களானது உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுவே இந்த ராகு உருவாக்கக்கூடிய ஒரு மாயையாக இருக்கும். உண்மையை மறைத்து தவறான புரிதலை உருவாக்கக்கூடிய சக்தி ராகுவுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட விளக்கம் சொல்ல வேண்டிய நிலையானது உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களை ஆழ்த்தியிருக்கும். இது நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு கட்டத்தில் உங்களுடைய மன அமைதியை கூட குறைத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வேலையிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நண்பர்கள் செய்த துரோகங்கள், குடும்பத்திற்குள் ஏற்பட்ட மனக்கசப்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் எதுவும் சரியாக போகவில்லை என்ற உணர்வை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். சிலருக்கு பண விஷயத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மிகவும் பெரிய ஒரு காயமாகவே இருந்திருக்கும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் அதை திருப்பி தராமல் இழுத்தடித்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு தொழில் தொடங்கும் போது நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் துரோகம் செய்திருப்பாங்க. இந்த எல்லா அனுபவங்களும் உங்களுடைய மனதில் பெரிய ஒரு பாடமாகவே பதிந்து கொண்டிருக்கும். இதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இன்னமும் தவித்து கொண்டிருப்பீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு துரோகியாக மாறினார்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா அது பல வடிவில் உங்களுக்கு நிச்சயமாக இருப்பார்கள். ஒரு நபர்கள், 2 நபர்கள் கிடையாது. உங்க கூட இருந்த அனைத்து நபர்களுமே உங்களுக்கு துரோகியாக மாறிவிருப்பாங்க. இன்னமும் பல நபர்கள் உங்களுக்கு துரோகியாக கூடவே இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சிலருக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்கள் துரோகமாக மாறியிருப்பாங்க. சிலருக்கு உறவினர் ஒருவர் பண விஷயத்தால் கூட ஏமாற்றப்பட்டிருக்கலாம். சிலருக்கு காதல் வாழ்க்கையில் நம்பியவர் திடீரென்று விலகி இருப்பாங்க. இந்த எல்லாவற்றிற்கும் காரணம் ராகு கேது உருவாக்கக்கூடிய கர்ம அனுபவங்களால் மட்டுமே ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ராகு சில மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அனுப்புவாராம். அதற்காகத்தான் அந்த ஒரு மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை தேடி வருகிறார்களாம். அது நமக்கு இப்பொழுது தெரியாதாம். அந்த ஒரு மனிதர் நம்முடைய வாழ்க்கையை விட்டு செல்லும் பொழுதுதான் அதனுடைய பயன்கள் அவங்க எதுக்கு இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தோன்ற ஆரம்பிக்குமாம். அது வரைக்கும் அந்த மனிதர்கள் ஏன் வந்தாங்க, ஏன் போனாங்க அப்படின்னு நம்மளும் தெரிந்து கொள்ளவும் மாட்டோம். ஆனா அவங்க ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து போறாங்க அப்படின்னா அது ராகு கேதுவோட ஒரு மாற்றமாக மட்டுமே இருக்கும். இந்த கேது அந்த உறவுகளை திடீரென்று முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுமாம். அதனால தான் சில உறவுகள் மிகவும் அழகாக ஆரம்பித்து திடீரென்று ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடிந்துவிடும். இதற்கு காரணமாக இருப்பவர்களும் இந்த ராகு கேதுவு தான். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில செய்த மறக்க முடியாத சில நிகழ்வுகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள்
மிகவும் நம்பிய ஒருவரிடம் இருந்து எதிர்பாராத வார்த்தைகளை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஒரு வேலை அல்லது வாய்ப்பு உங்களுடைய கையில் வந்து கடைசி நேரத்தில் போயிருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு திருமணம் அல்லது உறவு தொடர்பான விஷயங்களில் திடீர் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பியிருக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் இதெல்லாம் கர்மத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காலம் என்று கூறப்பட்டு வருகிறது. இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அப்பொழுதுதான் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் கூறுவதற்கு எனக்கு எளிதாக இருக்கும். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். அது சரியா தவறா என்பதையும் கமெண்ட் வாயிலாக பார்த்து நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு நல்ல ஒரு செய்தியானது வரப்போகிறது. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நேரமானது ஆரம்பித்து விட்டது. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கும். இந்த நாட்களில் ராகு கேதுவின் தாக்கங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இவர்களின் தாக்கங்கள் ஒரு பக்கம் குறையும் பொழுது உங்களுடைய அதிபதி சுக்கிரன் பலம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நல்ல மாற்றங்களானது வரத் தொடங்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். ஏன் எதற்கு பிரச்சனைகள் வந்தது என்று தெரியாமல் முளைத்து கொண்டிருந்த உங்களுடைய மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு திடீரென்று நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். வேலை அல்லது தொழிலில் தொடர்பான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு நல்ல வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய எதிர்காலமே உங்களை நோக்கி இருக்கும். ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில புதியதாக தொடங்கக்கூடிய 5 முக்கியமான மாற்றங்களானது நிச்சயமாக இருக்கும். முதல் மாற்றம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் மெதுவாக தெளிவாக மாறும். ஏன் எதற்கு நடக்கு? இந்த ஒரு நேரத்துல நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயங்களில் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாவது மாற்றம், உங்களை உண்மையாக ஆதரிக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் அருகில் வர ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்கள் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் உங்களை ஏமாற்றி விட்டு செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களை எப்படி தீர்த்து காட்டலாம், உங்களுடைய வளர்ச்சியை பற்றி பொறாமை அடைந்த மனிதர்கள் இவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாங்க. ஆனா எல்லையுமே வரக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி முன்னேற்றலான்னு அவங்க நினைப்பாங்க. மூன்றாவதான மாற்றம், பணம் மற்றும் தொழில் தொடர்பான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எனவே பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், எந்த ஒரு தொழில் செய்தால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்வீங்க. நான்காவது மாற்றம், உங்களுடைய மனதில் இருந்த பயம் குறைந்து தைரியமானது அதிகரிக்கும். ஐந்தாவது மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திசையானது உருவாகும். அந்த ஒரு திசை உங்களை என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு திசையில் உங்களை செல்ல வைக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறலாம். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பாடமாக மாறி உங்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்காக நிச்சயமாக செயல்படும். உங்களை ஏமாற்றியவர்கள் ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஒரு நிலைத்தன்மையானது உருவாகும். உங்களுடைய முயற்சிகள் இனி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமானது வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தி கொண்ட ஒரு கிரகமாக இருக்கும். சுக்கிரன் பலமாக இருக்கும் காலங்களில் துலாம் ராசிகளுக்கு பணம், மரியாதை, உறவுகள் அனைத்தும் மெதுவாக மேம்படும். அதனால தான் இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடக்கூடிய பல விஷயங்கள் நல்ல ஒரு பலனை தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை திடீரென்று உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதில் வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு வெற்றியானது கிடைக்கும். சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வானது கிடைக்கலாம். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். வேலை வாய்ப்பில் கூட நல்ல